பிரபஞ்சத்திடம் எப்படி பேசக்கூடாது? இப்போ நம்ம பிரபஞ்ச இணைப்புல இருக்கோம், இல்லை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எந்தெந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். பேய்கொட்டு மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எப்படி இருக்கு படம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. பிரபஞ்சத்திடம் எப்படி பேசக்கூடாது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், சரியா? அதை நம்ம கேட்கணும், பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத விட எப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கணும். என்னன்னா, நம்ம சில நேரத்துல பேச்சு வழக்கில் என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் எந்த வேலைக்கு வேணாலும் போவேன், ஆனா டீச்சர் வேலைக்கு மட்டும் போகவே மாட்டேன். நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கருப்பா இருக்கவங்கள மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஊர்ல நான் போய் செட்டில் ஆகவே மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்த நான் வாங்கவே மாட்டேன், இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நீங்க மாட்டேன், செய்ய மாட்டேன், இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியாது. ஏன்னா அதெல்லாம் வைப்ரேஷனல் வேர்ட்ஸே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு என்ன புரியும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்றீங்க போல இருக்கு, அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. ரெண்டாவது பாயிண்ட், பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போய் நீட்டக்கூடாது. சாமி கோயில்ல சாமி கும்பிட்டு பழக்கம், சரியா? ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதிட்டு போய் சாமி கிட்ட பூரா ஒப்படைச்சு கொட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினா செட் ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரே விஷயம்தான் சொல்லணும், அந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பாஷையும் தெரியாது, உங்களோட உருவத்தை வச்செல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. பிரபஞ்சத்துக்கு உங்களோட உணர்வுகள் மட்டும்தான் புரியும். இப்போ இதுல ரெண்டு விதம் இருக்கு. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் தே ஆர் கனெக்டட் டு யூனிவர்ஸ். அப்போ அவங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு டக்குன்னு அவங்களுக்கு புரியும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு டக்குன்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ கனெக்ஷன்ல இருப்பாங்க. அதுதான் யூனிவர்ஸ் கனெக்ஷன் சொல்றது. நிறைய பயிற்சிகள் அது மாதிரிலாம் செஞ்சு மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க, இந்த யோகாஸ், ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு கனெக்டிவிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அடுத்தவங்கள விட. ஏன்னா அந்த ஓரா வந்து நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்னென்ன சொல்லணுங்கிறத நம்மளால டக்கு டக்குன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா நம்ம நிறைய விஷயங்களை கூட மல்டிபிள் விஷஸ் கூட நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த ரூல், பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை போட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடாது. நான் ரொம்ப லாஸ்ல இருக்கேன், இந்த லாஸ் எல்லாம் எனக்கு சரியாகணும் யூனிவர்ஸ், எனக்கு நிறைய லாபம் வரணும் அப்படின்னு சொல்றது. இப்ப நீ லாஸை கேட்குறியா இல்லை லாபத்தை கேட்குறியா? யூனிவர்ஸ் எதை கொடுப்பாங்க? பி கிளியர் இன் யுவர் அஃபர்மேஷன். பிரபஞ்சத்தை சோதிக்கும் மனப்பான்மையோடு பிரபஞ்சத்தோட பேசக்கூடாது. இப்போ இவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி பிரபஞ்ச இணைப்புலாம் வந்து இருக்கு, இந்த மாதிரி பிரபஞ்சத்திட்ட கேட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப நான் கேட்டு பாக்குறேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கையாவே தெரியல, சும்மா ஏதோ கமெண்ட்ல வந்து எல்லாம் வளரிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டி நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை, சரியா? அந்த நெகட்டிவிட்டி பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லை அந்த விஷயத்த நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கலன்னு எதிர்பார்த்துக்கிட்டே ஏங்கிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறது. இது மாதிரி இருந்தா இதெல்லாம் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா அதை நீங்க ஃபுல் டைம் ஃபுல் டேல கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அந்த ஓரா, அவங்களோட சுத்தி இருக்கிற ஓரா ஃபுல் நெகட்டிவா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிலிருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நெகட்டிவிட்டி தான் நிறையா வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு வழியே இருக்காது. ஏன்னா அது வந்து பிளாக்கேஜ் ஆகும். பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அது உங்களோட பிளாக்கேஜில் போய் தங்கிடும், உங்களுக்கு வந்து இறங்காது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் இன் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. பொறாமப்படுறது, யாருக்கா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, யாரோ ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இல்லை நல்ல ஒரு பணம்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பாரு, நாமளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்மளுக்கு வருதா பாரு, அங்கே பாரு, யாருக்கு வந்து ஆல்ரெடி மகாலட்சுமி இருக்குதோ அங்கேயே தான் போய் கொட்டுது, நம்மளுக்கு வருதா,
இங்க எல்லாம் தொடச்சு வச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சரியா? ஒரு காரு பங்களா வாங்கணும் நானும் தான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறேன். ஊர்ல இருக்கிறவன் பூரா வாங்கிட்டான்றான், அவன் வந்து வீடு கட்டிட்டான்றான். நம்மளுக்குன்னு ஒரு கல்லு சிங்கிள் கூட எடுத்து வைக்கிறதுக்கு வழி இல்லப்பா. எப்போ இந்த அந்த அப்பவும் அந்த கடவுளை போட்டு ஒரு குத்து குத்த வேண்டியது. எப்போ இந்த கடவுளுக்கு எந்த முருகனோ இல்ல விநாயகரோ யாராவது மாட்டிக்குவாங்க. எப்போ இந்த முருகனுக்கு கண் திறக்க போதோ அப்போ கொடுக்கட்டும் போ, நடக்கிறது நடக்கட்டும் போ அப்படின்னு வேண்டியது. ஸோ இதெல்லாம் என்ன, ஒரு அங்கலாய்ப்பு, வயிற்றுக்குள்ளார இருந்து ஒரு பொறாமை. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருந்துக்கிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, பண்ணாலும் நடக்காது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வெளியே சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நான் இது மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து என்னன்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை சோதிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் மோட்ல இருக்க மாட்டீங்க. நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க டெஸ்டிங் மோட்ல வந்துடுவாங்க. எப்படி தெரியுமா? உங்களை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் இவ சொன்னா இல்ல, ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னால, பார்க்கலாம் நடக்குதான்னு பார்ப்போம். அது நடந்ததுன்னு சொன்னான்னா அப்புறம் நாம அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அது ஏதோ வளரிட்டு இருக்கிறா விடு அப்படின்ட்டு அவங்க உங்களை வச்சு டெஸ்ட் பண்ற ஒரு சோதிக்கும் மனநிலைக்கு வந்துருவாங்க. நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், நம்ம சோதிக்கும் மனநிலையில இருந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணக்கூடாது. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வெளியே சொன்னா அடுத்தவங்க ஒரு சோதிக்கும் மனநிலைக்கு அவங்க வந்துருவாங்க. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன், அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சு அப்படின்னு நான் யார்ட்டும் சொல்லவே கூடாதுங்களா அப்படின்னா சொல்லலாம். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். அடுத்தது, ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவா வேணும்னு சொல்லி தான் அட்ராக்ட் பண்றதுக்காக நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. அப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா அந்த நேரம் மட்டும் பண்ணிட்டு மீதி நேரம் பூரா போனை போட்டு நெகட்டிவிட்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, அந்த பிரச்சனையை வந்து அலசிக்கிட்டே இருக்கிறது, யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்றது, இல்லைன்னா அதை பத்தி சொல்லி சொல்லி புலம்பி அழுவுறது, செய்யறது, இது எல்லாமே என்னது? ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் வாட்? உங்களை சுற்றி அந்த ஓரா இருக்கு இல்லையா, அந்த ஓரா பூரா அப்படியே ஒரு ரெடார் மாதிரி அப்படியே ஒரு நெகட்டிவ்ல நீங்க அப்படியே ஃப்ரீக்வன்சி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணிட்டேன் நடக்கல அப்படின்னு பிரபஞ்சத்து மேல குறை சொல்லக்கூடாது. அடுத்தது, ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட கேட்க வேண்டியது. அந்த விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகே. அப்புறம் நீங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மறுபடியும் நடுவில் ஏதோ இன்னொரு விஷயம் தேவைப்படும், மறுபடியும் பிரபஞ்சத்தை வந்து கேட்கறது. அப்புறம் உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மறுபடியும் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும், அப்புறம் வந்து கேட்பீங்க. இது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு மிஷின் மாதிரி பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணக்கூடாது. எப்பப்பெல்லாம் எதெல்லாம் வேணுமோ அப்ப மட்டும் பிரபஞ்சத்தை போய் போய் கேட்டு கேட்டு வாங்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா 2 தடவை 3 தடவை நடக்கும், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நடக்காது. இப்போ நீங்களும் பிரபஞ்சமும் ஒரு இணைப்புல இருக்கீங்க அப்படின்னா அதை நினைச்சு பூரிச்சு சந்தோஷப்படுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனா அது எல்லாத்துக்கிட்டையும் போய் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ அவங்க அதை எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க? சந்தேகமா பார்க்குறவங்க இருப்பாங்க, ஓகே, பொறாமையா பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அங்கலாப்பா பார்க்குறவங்க இருக்கிறாங்க, கண்ணு வைக்கிறவங்க இருக்காங்க, ஓகே. இதை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இனிமே அவங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவா பார்க்குறவங்க இருக்காங்க. எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க. யார் எப்படின்னு வெளியே அவங்களோட தோற்றத்தை பார்த்தோ, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தோ, அவங்க போட்டிருக்க ஜீன்ஸ் டாப்ஸை பார்த்தோ, யாரை பார்த்தோ உங்களால எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட போய் பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு பிரபஞ்சம் இப்போ கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில போய் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு எனர்ஜி உங்களோட அந்த இணைப்புக்கு ஒரு நெகட்டிவிட்டியா வந்து ஃபார்ம் ஆயிடும். நீங்க சொல்லலாம், ஆனா பாசிட்டிவான பீப்புள் கிட்ட சொல்லுங்க. உங்க ஃபேமிலியிலே யாராவது ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, உங்க பெரியவங்க இருப்பாங்க, உங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான பாத்திரமா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை மந்த் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. வேக்சினேஷன்லாம் போட்டாச்சு. ப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் பப்பீஸ் வந்து
எடுத்துட்டு போகலாம். எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஹவ் யூ ஃபீல், அதையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம்.